الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அறிவோம் அகிலத்தின் தூதரை என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றியும் பிறந்த பிறகு நடைபெற்ற அற்புதங்களை பற்றியும் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு அல்லாஹ் நிகழ்த்திய பேர் உபகாரங்களை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னதாக நிகழ்ந்த இன்னும் 1-2 சம்பவங்களை நாம் பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்வை நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து குறைஷிகளுக்கெல்லாம்
ஆடுகள் மேய்த்து சிறு சிறு தொழில்களில் ஈடுபட்டு மெல்ல மெல்ல அல்லாஹ்வினுடைய ரசூல் வளர்ந்து வருகிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியில் 3866வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு நாள் கௌபாவில் சிலைகளுக்கு அருகில் படுத்து கொண்டிருந்தேன். ஒரு அதிசய சம்பவம். நான் கௌபாவுக்கு அருகில் சிலைகளுக்கு அருகில் கௌபாவில் நான் படுத்துறங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மனிதர் ஒரு காளை கன்றை கொண்டு வந்து நரபலி கொடுத்து கொண்டிருந்தார், அறுத்து பலியிட்டு கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்தம், அப்படி ஒரு சப்தத்தை அந்த மக்காவை சுற்றியுள்ள எந்த பகுதியிலும் நான் கேட்டதில்லை. அந்த அசரீரி என்ன சொல்லுகிறது என்றால், வெற்றிகரமான ஒரு பேச்சு திறமை உள்ள ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்று உங்களுக்கு சொல்லப் போகிறார் என்ற ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஒரு அசரீரி, வெற்றிகரமான ஒரு மனிதர் ஷஹாதத்து கலிமாவை உங்களுக்கு சொல்லப் போகிறார் என்கிற ஒரு அறிவிப்பு வந்த அந்த திசையை நோக்கி குறைசிகளும் நானும் சென்று பார்த்தால் அங்கே ஆளே கிடையாது. நாங்கள் திரும்ப வரும் பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசரீரி, வெற்றிகரமான உன்னதமான ஒரு மனிதர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை உங்களுக்கு சொல்லப் போகிறார் என்கிற அசரீரி மீண்டும் வந்தது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அசரீரி வந்த சிறிது காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றும் ஃபத்ஹுல் பாரியிலே அதனுடைய விளக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செய்தி புகாரியில் 3866வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நாட்கள் நெருங்க 40வது வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி அல்லாஹு தஆலா அவரை தூதராக தேர்வு செய்வதற்கு முன்னதாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு சம்பவங்களும் நிகழ ஆரம்பிக்கின்றது. மக்கத்து பெருவீதியில் அல்லாஹ்வினுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபி ஆவதற்கு முன்னதாகவே, அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லுகிறார்கள், நான் நபி ஆவதற்கு முன்னதாகவே மக்காவில் ஒரு கல் எனக்கு எப்பொழுதும் சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கும், அந்த கல்லை இன்றைக்கும் நான் பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 4574வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். கற்கள் பேசும். அல்லாஹ் நாடினால் நெருப்புகளை எல்லாம் பூஞ்சோலையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். அல்லாஹ் நாடினால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கைத்தடியை கொண்டு கடலை பிளக்க செய்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கல்லை பேச வைப்பதொன்றும் பெரிய காரியம் அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது அந்த சமுதாயமே களங்கம் கற்பித்த போது தொட்டிலில் பச்சிலம் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். பச்சிலம் குழந்தையை பேச வைத்த அல்லாஹுவுக்கு எதையும் பேச வைக்கிற ஆற்றல் உண்டு. அந்த அடிப்படையில் ஒரு கல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறியது என்று அல்லாஹ்வினுடைய ரசூலே கூறுகிறார்கள். கியாமத் நாளின் அறிகுறியாக யூதர்களெல்லாம் தஞ்சம் புகழ்வார்கள் கற்களுக்கு பின்னால். கற்கள் பேசும் கியாமத் நாளினுடைய அடையாளமாக எனக்கு பின்னால் யூதன் இருக்கிறான் என்று. ஆக கற்கள் பேசுதல் என்பது சாதாரணப்பட்ட ஒன்றுதான். அல்லாஹ் நாடினால் அஸ்வத் கல் என்கிற ஒரு கல் உண்டு, சொர்க்கத்துக்கல், காபாவினுடைய மூலையில். அந்த கல்லை யாரெல்லாம் தொட்டு முத்தமிடுகிறார்களோ அந்த கல் மறுமை நாளில் அவர்களுக்கு பார்த்து சாட்சி சொல்லுகிற கல்லாக மாறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் மக்காவில் ஒரு கல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4574வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒவ்வொரு அற்புத சம்பவங்கள். அல்லாஹ்வினுடைய ரசூல் அவருடைய 35வது வயதில்